அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அரசு வேலைக்காக அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு துறையில இருந்து தான் இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது எந்த துறை வேலைவாய்ப்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். ஏன்னா இந்த ஒரு வேலைவாய்ப்புக்காக நிறைய பேர் மாத கணக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா ஒரு தடவை நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஆகணும். அதன் அடிப்படையில் இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா. ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியா இருக்கீங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ யார் யார் அப்ளை பண்ணால் ஈஸியாக இந்த வேலை கிடைக்கும், என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை நாளையில இந்த வேலை நமக்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ணணும், ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு எக்ஸாம் இருக்குமா, ஸோ இன்டர்வியூஸ் இருக்குமா, என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, ஸோ இதில் வந்து டோட்டலாக நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு கிடைக்கும், எவ்வளோ வேகன்சி வந்திருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்குங்க, ஓகேங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஸோ என்ன போஸ்டிங்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்காக தான். நிறைய பேருக்கு இப்படி சொன்ன புரியாது. ஒரு சில பேருக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட்னா தான் தெரியும், ஒரு சில பேருக்கு கிராம உதவியாளர்னா தான் தெரியும், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து 3 விதமாக சொல்லியாச்சு, ஓகேங்களா. டோட்டலா நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குது, சரிங்களா. இந்த 2299 வேகன்சிக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இதுல ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத தனித்தனியாகவும் பார்க்க போறோம், சரிங்களா. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு மினிமம் நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னா, மினிமம் அட்லீஸ்ட் நீங்க 5ஆம் வகுப்பாவது படிச்சிருக்கணுங்க, ஓகேங்களா. ஸோ அதற்கு மேலே நீங்கள் 8வது 10வது டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி, பிஜின்னு சொல்லிட்டு எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 5ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், சரிங்களா. ஸோ அதற்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே தான். அடுத்ததாக இதற்கான சம்பளம், இதற்கான பர் மந்த் சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11,100 இருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு 35,100 வரைக்கும் இதற்கான பர் மந்த் சேலரியே கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க, சரிங்களா. அடுத்தது ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு, தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், அதாவது போஸ்டிங் வந்து எங்க வேணாலும் கிடைக்கலாம். ஸோ நீங்க ஒர்க் பண்றதுக்கு ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும், சரிங்களா. ஸோ அடுத்ததான் வந்து இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் அடுத்ததான் வந்து தனித்தனியா பர்சனல் இன்டர்வியூஸ் இருக்கும். அந்த இன்டர்வியூ மீன்ஸ் எல்லாருடைய டாக்குமெண்ட்டும் செக் பண்ணுவாங்க. இதுதான் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட், ஓகேங்களா, இன்டர்வியூ. அடுத்ததா வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே செக் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். அடுத்ததான் வந்து அப்ளை பண்றதுக்கு இதற்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து, சரிங்களா, மே 5ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. ஸோ அடுத்ததான் வந்து ஆர்கனைசேஷன். இந்த வேலைவாய்ப்பானது எங்க இருந்து நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு வருவாய்த்துறையில இருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குது, சரிங்களா. ஸோ அடுத்ததான் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்றதோட அஃபிஷியல் வெப்சைட்டுமே 2 மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் என்னன்னு பார்த்தோம்னா CRA.TN.gov.in. இது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்ல நீங்க போய் செக் பண்ணிக்கலாம், அப்ளை பண்றதும் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க,
www.tnpsc.gov.in. இது இன்னொரு வெப்சைட்டு. இன்னொரு வெப்சைட்ல நீங்க செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததா மெயினா நம்ம பார்க்க போறது என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத மென்ஷன் பண்ணி தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியா. சரிங்களா? தஞ்சாவூர் 305, மதுரை 155, திருவள்ளூர் 151, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியா கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மாவட்டம் எவ்வளவு வேகன்சி வந்திருக்குன்றத செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து என்னென்ன கம்யூனிட்டி என்னென்ன ஏஜ்ல இருக்குன்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. காமனா உங்களுக்கு வந்து 21 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மேலேயே சேலரி வந்து பார்த்தாச்சு. என்ன படிச்சிருக்கணுன்றதையும் மேலேயே பார்த்தாச்சு. அடுத்தது எலிஜிபிலிட்டியும் பார்த்தாச்சு. நம்ம வந்து செலக்ஷன் ப்ராசஸும் ஆல்ரெடி மேலேயே பார்த்தாச்சு இல்லையா? கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூஸ் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். பிசிக்கல் டெஸ்ட் மீன்ஸ் எல்லாருக்கும் சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க், கடைசியா நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க்கு, டிரைவிங் குவாலிஃபிகேஷனுக்கு 10 மார்க்கு, தமிழ்ல நீங்க எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சதுன்னா அது உங்களுடைய எக்ஸாமுக்கு தான் 40 மார்க். ஓகேங்களா? உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அது 25 மார்க்கு, இன்டர்வியூஸ்க்கு 15 மார்க்கு, டோட்டலா 100 மார்க். ஓகேங்களா? ஸோ இதுல தான் நீங்க வந்து செலக்ட் ஆகணும். இதுல தான் நீங்க வந்து அதிக பர்சன்டேஜ் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாருக்குமே நான் இன்னொரு வீடியோ கொடுத்துருவேன். ஸோ எல்லாரும் நோட்டிஃபிகேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.